வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை. அமெரிக்க விமானத்தில் வந்த பொருட்கள் யாழ் மாவட்ட அரசு அதிபரிடம் அமெரிக்க படையினரால் கையளிப்பு. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. டிசம்பர் 31க்குள் போக்குவரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை. வெளிமடையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்ட ஜனாதிபதி. இலங்கைக்கு முதற்கட்டமாக 4.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கும் ஐநா. நாடு முழுவதும் சுமார் 15,000 நிலச்சரிவு அபாயம். 3 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவு. நாடு முழுவதும் 5,000 வீடுகள் முழுமையாக சேதம். திருகோணமலையில் 8,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் வயல் நிலங்கள் முற்றாக சேதம். தொடர்பான விரிவான செய்திகள். ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை. ஜப்பானில் நேற்றைய தினம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் போது கேமராக்களில் பதிவான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. ஜப்பான் கடற்கரையில் நேற்று 7.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது 23 பேர் காயமடைந்திருந்ததுடன் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. அந்நாட்டு செய்திகளின்படி 7.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் காரணமாக 10 அடி உயரம் வரை அலைகள் எழும்பும் என்று சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்க அரசின் நிவாரணப் பொதிகளுடன் கூடிய அமெரிக்க விமானம் நேற்று காலை தரையிறங்கியது. குறித்த நிவாரணப் பொதிகள் அமெரிக்க ராணுவத்தினரால் இலங்கை விமானப்படை அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டது. இதன் ஒரு கட்டமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கான நிவாரணப் பொருட்கள் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனிடம் விமானப்படை அதிகாரிகளால் கையளிக்கப்பட்டது. யாழ் மாவட்டத்துக்கென 192 பிரேமா நூடுல்ஸ் பெட்டிகளும் 150 கோதுமை மாமூட்டிகளும் கையளிக்கப்பட்டது. நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாக வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும். பிற்பகல் 1 மணிக்கு பிறகு தீவின் பிற பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்கின்றனர். டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் பொது போக்குவரத்து சேவையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 100% இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது சிரமம் என்றாலும் ஏறக்குறைய அனைத்து வீதிகளிலும் பேருந்து சேவைகளை டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் ஆரம்பித்து மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டுவர எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். இதேவேளை ரயில் பாதை புனரமைப்பு தொடர்பான பெருமளவிலான பணிகள் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். வெளிமடை பகுதியில் இடம்பெற்ற நிலச்சரிவை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று பார்வையிட்டார். ஜனாதிபதி திசாநாயக்க இன்று பிற்பகல் அதிகாரிகளுடன் சேர்ந்து அந்த இடத்தை பார்வையிட்டார். நவம்பர் 29 அன்று ஏற்பட்ட ரெண்டபொல நிலச்சரிவில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சமீபத்திய கடுமையான வானிலை பேரழிவை தொடர்ந்து மீட்பு மற்றும் மறுகட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை முழு ஆதரவையும் வழங்கும் என இலங்கைக்கான ஐநா வதிவிட பிரதிநிதி மார்க் என்றோ என்று தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்துடனான சந்திப்பின் போது அவர் இந்த உறுதிமொழியை வழங்கினார். அத்துடன் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உடனடியாக நிவாரணத்தை ஆதரிப்பதற்காக ஐநா தனது அவசரகால மீட்பு நிதியத்தின் கீழ் முதற்கட்டமாக 4.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். இதேவேளை தேவைகள் குறித்த விரிவான மதிப்பீட்டை நடத்துவதற்காக ஐநா மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகத்தின் 5 பேர் கொண்ட குழு ஏற்கனவே இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் சுமார் 15,000 நிலச்சரிவு அபாயகரமான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் வசிக்கும் கிட்டத்தட்ட 5,000 குடும்பங்கள் ஏற்கனவே வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. அடையாளம் காணப்பட்ட அபாய மண்டலங்களில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக தாமதமின்றி வெளியேற வேண்டும் என்று NPROவின் மூத்த விஞ்ஞானி டாக்டர் வசந்த சேனாதீர தெரிவித்தார். இதற்கிடையில் நேற்று மாலை 4 மணிக்கு 4
4 மாவட்டங்களில் உள்ள 41 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு வழங்கப்பட்ட சிவப்பு வெளியேற்ற அறிவிப்புகள் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று NPRO அறிவித்துள்ளது. கண்டி, கேகாலை, குருநாகல் மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு பேரிடர் மேலாண்மை மையம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தற்போது நிலவும் பாதகமான வானிலை காரணமாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதற்கமைய கண்டி மாவட்டம், கேகாலை மாவட்டம், குருநாகல் மாவட்டம், அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரிடர் நிலைமை காரணமாக நாட்டில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ளது. பேரிடர் மேலாண்மை மையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இதுவரை பேரிடரால் 5325 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக கூறுகிறது. கண்டி மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் சேதமடைந்துள்ளதாக பதிவாகியுள்ளது. இதில் 1815 வீடுகள் உள்ளன. நுவரெலியா மாவட்டம் 2வது இடத்தில் உள்ளது. அங்கு 767 வீடுகள் சேதமடைந்துள்ளன. மேலும் குருநாகல் மாவட்டத்தில் 476 வீடுகள், புத்தளம் மாவட்டத்தில் 415 வீடுகள், மதுளை மாவட்டத்தில் 404 வீடுகள் மற்றும் கேகாலை மாவட்டத்தில் 300 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. இதற்கிடையில் பேரிடரால் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளில் அதிகபட்சமாக கண்டி மாவட்டத்தில் 13,422 வீடுகள் பதிவாகியுள்ளன. கந்தலாய் குளத்தின் 10 வான்கதவுகள் திறக்கப்பட்டதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அப்பகுதியில் உள்ள 8000க்கும் மேற்பட்ட ஏக்கர் வயல் நிலங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளன. பரட்டைக்காடு, செட்டிக்காடு, தம்பலகாமம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 10 நாட்கள் மட்டுமே ஆன நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழிந்துவிட்டன. வெள்ளம் வடிந்த பின் வயல் நிலங்கள் முழுவதும் மணலும் சேறும் படிந்துள்ளதால் விவசாயிகள் தாம் பெரும் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். இந்த சேதம் அடுத்த போக விவசாய நடவடிக்கைகளையும் பாதிக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரணங்களை வழங்குவதுடன் வயல் நிலங்களை சீரமைக்க நீர்ப்பாசன திணைக்களம், விவசாய அமைச்சகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகியன விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.